Hello students, welcome to our 6th science class. In this video, we are going to discuss about the topic what are electric circuits. Students, we are all use electric torches in our homes. Do you know how does electric torch work? Let us see. First, let us see what are the components that are used in electric torches. எலக்ட்ரிக் டார்ச்சஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பல்ப், கண்டக்டிங் ஒயர், ஸ்விட்சஸ் அண்ட் பேட்ரிஸ். ஸோ தீஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு இன் electric torches. A battery is a device that stores chemical energy and convert it into electrical energy. ஸோ கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எலக்ட்ரிக் பேட்ரி ஹேஸ் 2 or more எலக்ட்ரிக் செல்ஸ். தட் இஸ் ஒரு பேட்ரியில் ஓகே. அண்ட் பேட்ரி ஹேஸ் 2 or more செல்ஸ். ஒரு பேட்ரியில் 2 or more செல்ஸ் இருக்கும். தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஈச் செல் ஹேஸ் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். ஒரு செல்லையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். தீஸ் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சச் எ வே தட் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஒன் செல் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் அனதர் செல். ஸோ இந்த செல்ஸை பேட்டரிக்குள்ளே இந்த செல்ஸை டார்ச்சுக்குள்ளே எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது பேட்டரியாக எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. The torch gets electric energy from these cells for the bulb to glow. ஸோ பல்பு க்ளோ ஆகிறதுக்காக டார்ச் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸில் இருந்து தான் எலக்ட்ரிக் எனர்ஜியை என்ன பண்ணுது, எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஸ்விட்ச். The switch is a device that controls the flow of current in a conducting path. ஸோ கண்டக்டிங் பாத்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சை யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, இங்கே கண்டக்டிங் பாத் எப்படி அமைச்சிருக்கோன்னு பாருங்கள். பல்போட ஒரு டெர்மினல் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஒயர் எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு கனெக்டிங் ஒயர் எடுத்து இந்த பேட்டரியோட எண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கனெக்டிங் ஒயரை ஸ்விட்ச் எப்போவுமே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா 2 எண்ட் இருக்குது. ஸோ 1 எண்டு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னொரு எண்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓகே மூவ் ஆகும்போது தட் இஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது இந்த கனெக்டிங் ஒயரை டச் பண்ணும். ரைட் சைடு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கனெக்டிங் ஒயர் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா டச் ஆகாது. ஸோ அங்கே கண்டக்டிங் பாத் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டக்டிங் பாத் தட் இஸ் சர்க்கியூட் அங்கே பிரேக் ஆகுறதுனால அங்கே ஒரு கேப் ஏற்படுது. ஸோ அதனால் அங்கே பல்பு என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகலை. இப்போ இந்த ஸ்விட்சை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்விட்சோட இன்னொரு எண்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டிங் ஒயரை டச் பண்ணி ஸோ கண்டக்டிங் பாத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிங் ஒயரை டச் பண்ணி கண்டக்டிங் பாத்தை என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத் அங்கே கிடச்சதுனால எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. அதனால் பல்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்காக நம்ம அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப் ஆர் பாத், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்காக நம்ம அமைச்சு கொடுக்கக்கூடிய க்ளோஸ்டு லூப் ஆர் பாத் which has a network of electrical components through which electrons are able to flow. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So students, what are electric circuits? An electric circuit is the continuous or unbroken closed path along which electric current flows from the positive terminal to the negative terminal of the battery. So students, electric circuit அப்படிங்கிறது கண்டினியூஸாக பிரேக் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பாத். அது வழியாக தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, பேட்டரியோட
பாசிட்டிவ் டெர்மினலிருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலிருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய ஆப்போசிட் டைரக்ஷனில், தட் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜெனரலி ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஹேஸ் த டிவைசஸ் தட் எ செல் ஆர் பேட்ரி. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் செல் ஆர் பேட்ரி நிச்சயமாக இருக்கும். செல் ஆர் பேட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சோர்ஸ், அதுதான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர் பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் ஒயர். Connecting wire is used for carrying current through the conducting path or through electric circuit, and it is also used to connect the components which are used in electric circuits. So electric circuitல யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், கேரி பண்ணுறதுக்கும் எதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வயர்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்பு. It is one of the device that consumes the electricity. ஸோ எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிவைஸ் அப்படின்னு நம்ம பல்பை சொல்லலாம். பல்பு க்ளோ ஆனால் நம்ம சர்க்கியூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பல்பு க்ளோ ஆகலை அப்படின்னா சர்க்கியூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ஆர் ஸ்விட்ச். This may be connected anywhere along the circuit to stop or allow the flow of current. ஸோ ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டை அலோ பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், எந்த டிவைஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஆர் ஸ்விட்ச். இதை சர்க்கியூட்டில் எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கியூட்டில் நம்ம கீயை வந்து எந்த பொசிஷனில் வச்சுருக்கோம், தட் இஸ் சர்க்கியூட்டில் கீ என்ன பண்ணுது, தட் இஸ் கரண்ட்டை அலோ பண்ணுதா அல்லது ஸ்டாப் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து சர்க்கியூட்டை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட்டு. இங்கே வந்து கீ என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பொசிஷனில் இருக்கும். கீ வந்து என்ன பொசிஷனில் இருக்கும், ஆஃப் பொசிஷனில் இருக்கும். தட் இஸ் இங்கே சர்க்கியூட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இன் எ சர்க்கியூட் இஃப் த கீ இஸ் இன் ஓப்பன் ஆர் ஆஃப் கண்டிஷன், then electricity will not flow and the circuit is called an open circuit. ஸோ கீ வந்து ஆஃப் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அங்கே சர்க்கியூட் வந்து என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகலை, சர்க்கியூட்டில் ஒரு பிரேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அந்த சர்க்கியூட்டில் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு கண்டினியூஸ் ஆர் க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத் நமக்கு வேணும். ஸோ இங்கே கண்டினியூஸ் பாத் இல்லாதனால எலக்ட்ரிசிட்டி அங்கே என்ன ஆகாது, எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகாது. ஸோ த பல்ப் வில் நாட் க்ளோ இன் திஸ் சர்க்கியூட். ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டில் பல்பு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட்டு. இங்கே வந்து கீ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பொசிஷன், தட் இஸ் கீ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். So in a circuit, if the key is in closed or on condition, then electricity will flow and the circuit is called a closed circuit. And the circuit என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா closed circuit. ஸோ இங்கே எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால பல்ப் வில் க்ளோ இன் திஸ் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் பல்ப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெனரலாக நம்ம சர்க்கியூட்ஸை 3 டைப்ஸாக வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணலாம். They are simple circuits, series circuits and parallel circuits. First let us see what is simple circuit. A circuit consisting of a cell, key, bulb and a connecting wires is called simple circuit. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு செல், கீ, பல்ப் அண்ட் கனெக்டிங் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கியூட்டை மேட் பண்ணியிருந்தோன்னா அந்த சர்க்கியூட்டை சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்க்கியூட்டை மேட் பண்ணும்போது அந்த சர்க்கியூட்டை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம்.
And students, next நம்ம பார்க்க போறக்கூடிய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா series circuit. If two or more bulbs are connected in series in a circuit, then that type of circuit is called series circuit. Students, ஒரு சர்க்யூட்டில் 2 or more பல்ப்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைப் ஆஃப் சர்க்யூட்டை சீரீஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். In a series circuit, the components are connected one after another in a single loop. So நம்ம வந்து இங்கே காம்போனன்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லூப்பில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் லூப்பில் தான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் ஒரு சிங்கிள் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். In a series circuit, there is only one pathway through which the electric charge flow. So electric charge flow ஆகிறதுக்கு only one pathway தான் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் எனி ஒன் ஆஃப் த பல்ப்ஸ் டேமேஜ்டு ஆர் டிஸ்கனெக்டட் த என்டையர் சர்க்யூட் வில் நாட் க்ளோ. ஸோ இங்கே வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒன்லி ஒன் பாத்து தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காம்பனண்ட்டோ ஆர் பல்போ டேமேஜ் ஆகிடுச்சு ஆர் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய அதர் காம்போனன்ட்ஸ் ஆர் அதர் பல்ப்ஸு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதர் பல்ப்ஸு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டைப் வந்து parallel சர்க்யூட்டு. இஃப் 2 or more bulbs are connected in parallel in a circuit, then that type of circuit is called parallel circuits. ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 or more bulbs வந்து பேரலாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்டை நம்ம parallel circuit அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இன் parallel circuits the components are connected to the source in 2 or more loops. ஸோ ஒரு காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸு கூட தட் இஸ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸு கூட ஓகே 2 or more loops மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. செகண்ட் பல்புக்கு கரண்ட் போகக்கூடிய டைரக்ஷன் கரண்ட் வந்து வேறு பாத் வழியாக போகுது. அண்டு தேர்ட் பல்புக்கு ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு காம்போனன்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லூப்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்ஸை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா parallel circuit அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் எ parallel circuit there is more than one path for the electric charge to flow. ஸோ parallel circuitல ஓகே எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு சிங்கிள் பாத் இல்லை, there is more than one path இருக்குது. If any one of the bulbs damaged or disconnected, the other part of the circuit will work. ஸோ இங்கே வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காம்போனண்ட்டோ ஒரு பல்போ டேமேஜோ ஆர் டிஸ்கனெக்டோ ஆயிடுச்சுன்னா மற்ற காம்போனண்ட்டுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் போகிறதுக்கு செப்பரேட் பாத் இருக்கிறதுனால மற்ற காம்போனண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா parallel circuit அப்படின்னு சொல்கிறோம். ஸோ parallel circuits are used in homes. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் parallel circuit தான் யூஸ் பண்ணுறாங்க. வீடுகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸை சிங்கிள் லூப் மூலமாக தட் இஸ் சீரீஸாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிவைஸ் டேமேஜோ ஆர் டிஸ்கனெக்டோ ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால தான் வீடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா parallel circuits யூஸ் பண்ணுறாங்க. Students, now you can understand what are electric circuits and what are the different types of electric circuits. Thank you, students.